அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்குங்க வீடியோ போட்டு. 10 நாளா என்னால் வீடியோ போட முடியல. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட நினைவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் கண்ணீர் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸ்ரீமதி அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளை அறியாமல் கண்ணீர் வந்துட்டு இருக்கு. என்னால் பேச முடியல. இப்போ கடந்த 10 நாளாக பாப்பாவோட அந்த நினைவுகள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்தது. பாப்பா இந்நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2வது வருஷம் காலேஜ் முடிச்சு 3வது ஆண்டு காலேஜ் போக வேண்டிய ஒரு குழந்தை. இப்படி புள்ள இல்லாத நம்ம ஒவ்வொரு நாளும் வாடிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு கவலையோட இருந்துகிட்டு இருந்தேன். இந்த கவலையோட இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் புத்தாண்டு வந்துச்சு, சித்திரை 1. எப்போவுமே நாங்கள் அமாவாசையோ இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரிலாம் வரும்போது பாப்பாவோட அந்த நினைவிடத்துக்கு போயிட்டு முதல் நாளே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. மறுநாள் தான் போயிட்டு பாப்பாவுக்கு பூ எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு விளக்கு வத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சு கும்பிட்டுட்டு வருவேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட அந்த நினைவுகளில் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும்போது எனக்கு அந்த சித்திரை 1 அப்படிங்கிறது ஞாபகம் வரல. சித்திரை 1 நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் மருதாணி வச்சாங்க. என்கிட்ட இந்த கைக்கு எனக்கு மருதாணி வச்சு விடுங்க, இந்த கைக்கு நான் வச்சுக்கிட்டேன், எனக்கு இந்த கைக்கு மருதாணி வச்சுக்கிட்டேன்னாங்க. என்ன திடீர்னு இப்போ மருதாணிலாம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி சும்மா தான், நாளைக்கு வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு வைக்கலான்னு சொல்லி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கூட நான் அந்த கையில் வைக்கும் போது எனக்கு பிடிச்சதுங்க இது. பாப்பா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவளுடைய கையில் அந்த மருதாணி அலைய அலைய வச்சுக்கிட்டே இருப்பா. என் புள்ள அழகு மட்டும் கிடையாதுங்க, அறிவும் திறமையும் புத்திசாலியும் உள்ள ஒரு குழந்தை தாங்க என் குழந்தை. கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் சென்னையில இருந்து இங்க தங்கியிருந்தாரு. அப்ப நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணா இப்போ நம்ம சும்மா தானே இருக்கிறோம், பாப்பாவுக்கு கார் கொத்து கொடுக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு சின்ன வயசு தான், இப்போ நம்ம கார் சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு புரியாது, கத்துக்க மாட்டா அப்படின்னு அண்ணன் சொல்லுச்சு. இல்லை நான் கண்டிப்பா பாப்பா கத்துக்குவான்னு சொன்னதுதான் சரின்னு நாங்கள் அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போயிட்டு பிள்ளைகிட்ட அண்ணன் இப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் சொல்லி கொடுத்துட்டு அண்ணன் இறங்கிச்சு, பாப்பாவே ஓட்டிட்டா. அப்பதான் சொல்லுச்சு, பரவாயில்ல இவ கத்துக்க மாட்டான்னு நினைச்சேன், சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் கத்துக்கிட்டா, டிரைவிங் ஸ்கூலுக்கு போனா கூட கத்துக்க முடியாது அப்படின்னு அண்ணனே பாப்பாவை பாராட்டுச்சுங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த மாடல் ஜடை பின்றதுலயே கூட பாத்தீங்கன்னா அவளை மாதிரிலாம் நிஜமா நமக்கெல்லாம் பின்னவே தெரியாதுங்க. அவ்வளோ அழகா மாடல் மாடல் மாடலா அந்த ஜடையை பின்னி சைடு சடையா போடுவா. மருதாணி கூட பாத்தீங்கன்னா 2 கையிலையும் அவ எப்படிதான் வச்சுப்பானே தெரியாதுங்க. குடுமா நான் ஒரு கையில வச்சு விடுறேன் அப்படின்னா, நானே தான் வச்சுப்பேன், 2 கைக்கு நானே வச்சுப்பேன் அப்படின்னு 2 கையிலுமே மாத்தி மாத்தி அவளே வச்சுக்குவாங்க. ஹாஸ்டல்ல கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்க சொல்லியிருக்குங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் ஸ்ரீமதி தலை சீவி விடுவா, ஆனா அவளுக்கு அவளே தான் சீவிக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாப்பாவோட திறமைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க. புள்ள அவ்வளோ திறமையாகவும் புத்திசாலியாகவும் அழகாகவும் உள்ள ஒரு குழந்தை தாங்க நம்ம தங்கம். அவங்க பாத்தீங்கன்னா அந்த மருதாணி எடுத்துட்டு வரும்போது சொல்லக்குள்ளதான், ஐயோ நாளைக்கு சித்திரை 1 நம்ம இன்னும் போயிட்டு நம்ம பாப்பாவோட மணிமண்டபத்தை எதுவும் கிளீன் பண்ணலையே, சரி காலையில போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு காலையில போனாங்க. எப்பவுமே நாளே நாங்க பூ வாங்கிட்டு வைப்பேன். நாங்க கிராமம் தானே, வேப்பூர் போனாதான் பூ கிடைக்கும். பூவும் நான் வாங்கிட்டு வரல. சரின்ட்டு மணிமண்டபத்தை போய் கிளீன் பண்ணுவோம், நம்ம தோட்டத்துல இருக்கிற பூவை பறிச்சு வைப்போம், மாலை இல்லைன்னா பரவாயில்ல, பூ இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு அங்க கிளீன் பண்ணனாங்க. கிளீன் பண்ணிக்கிட்டே பிள்ளைக்கு எல்லாம் ஓகே, நம்ம ஒரு மாலை வாங்கிட்டு வரலையே, ஒரு பூ வாங்கிட்டு வரலையேன்னு வருத்தத்தோடய நினைச்சு கழுவிக்கிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு விளக்கெல்லாம் விளக்கிட்டு இருந்தேங்க. பாப்பாவுக்கு ஒரு மாலை கூட வாங்கிட்டு வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே அந்த விளக்க விளக்கிட்டே இருக்கிறேன். சரி இப்போ விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு போகும், சாயந்தரமா மாலை வாங்கிட்டு கண்டிப்பா பாப்பாவுக்கு போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே விளக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி நிற்கிதுங்க. அந்த ஸ்கூட்டியில் ஒருத்தர் வராரு. அவர் கையில் மாலையோட வராரு. வந்த உடனே வாங்கன்னு வரமானாரு. அப்புறம் வாங்க என்னன்னா, இந்த மாதிரிங்க பாப்பாவோட மணிமண்டபத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னுடைய சொந்த ஊர் திருச்செங்கோடு. நான் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போனேன். உங்கள் வீட்டில் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி பாப்பாவோட மணிமண்டபத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டோங்க அப்படின்னாரு. அப்போதாங்க பாப்பாவோட அந்த முழு சக்தியும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நம்மளுடைய ஃபுல் சிந்தனை என்னவா இருந்தது, பிள்ளைக்கு மாலை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறையோட இருந்துகிட்டு இருந்தோமே. ஆனா பிள்ளையோட சக்தியை பாருங்க, பிள்ளை மாலையோட கொண்டுட்டு நிக்க வச்சுட்டாலே, அந்த விளக்கி முடிக்கிறதுக்குள்ளாரையே பிள்ளைக்கு மாலை வந்துருச்சு. அப்ப பிள்ளையோட சக்தி எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு பாருங்க.
அவளுக்கு வந்து அந்த புத்தாண்டு அப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு மாலையை கொண்டுட்டு வந்து பாப்பா அவளுக்கு சேர்த்துக்கிட்டா. அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைய ஏவாம என்ன பண்ணனானோ, என் பிள்ளைய ஏமாத்தி சொல்லி கூட்டுட்டு போனாலோ, என் பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சும் எவன் சொல்லாம இருக்கிறானோ அத்தனை பேத்துக்கும் என் பிள்ளையோட சக்தி தண்டனை கொடுத்தே தீருங்க. பாப்பாவ அவன் என்ன பண்ணனானோ, என் பிள்ளைய பொய் சொல்லி அழிச்சிட்டு போனான், உண்மை தெரிஞ்சும் வெளியில சொல்லாம எந்தெந்த அதிகாரிகள் இருக்கிறானோ அத்தனை பேத்துக்கும் என் பிள்ளையோட ஆத்மா சும்மாவே விடாதுங்க. என் பிள்ளையோட ஆத்மாவுக்கு சக்தி அதிகம். கண்டிப்பா அவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீருங்க. அப்பாவுக்காக எத்தனையோ பேரு பிள்ளை முகத்தை பார்த்து பிள்ளைய இந்த மாதிரி பண்ணணும், அத்தனை பேத்துக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதலும் பலிக்குங்க. என் பிள்ளைய எவன் என்ன பண்ணணும்னோ அவனுங்களுக்கு கண்டிப்பா தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க. மயிலாடுதுறையில இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுச்சு. என்ன சென்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் பாப்பாவோட ஃபோட்டோவை வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பிடிச்சி அந்த குழந்தை எனக்கு அனுப்புச்சு. அம்மா, பாப்பாவோட ஃபோட்டோவை இந்த ஸ்டுடியோவில் வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு அந்த குழந்தை எனக்கு அனுப்புச்சு. சரிம்மா, இதே போல் நானும் ஏற்கனவே ஒரு ஸ்டுடியோவில் பாப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாரோட மக்கள் மனசுலையுமே ஸ்ரீமதி வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாத மக்கள் மன்றத்துல எப்பவோ நீதி கிடைச்சிருச்சுங்க. அதே போல பாத்தீங்கன்னா காலாண்டர் வந்து நம்ம இந்த வருஷம் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த காலாண்டரை எத்தனை பேர் அவங்கவுங்க வீட்டுல வச்சிருக்காங்க. வீட்டுல வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாம பாப்பாவை தெய்வமா தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தெய்வமா வழிபட்டு பாப்பாவுக்கு பூ வைக்கிறாங்க, கல்பறை ஏத்துறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட வந்து நம்ம காலாண்டர் கொடுத்த வீடியோ போடும்போது எனக்கும் காலாண்டர் அனுப்புங்க அப்படின்னு அவருடைய அட்ரஸ் அனுப்புனாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் எனக்கு ஃபோட்டோ அனுப்புவார். அமாவாசை ஆனாலே பாப்பாவுக்கு நான் படையல் போட்டு சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவர் படையல் ஃபோட்டோ எனக்கு அனுப்பி விடுவாருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு அருகாமையில் கழுதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒருத்தங்க என்கிட்ட எல்ஐசி போட்டிருக்காங்க. அவங்க வாமா பணம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு நானும் அவங்க வீட்டுக்கு எல்ஐசி பணம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போது அவங்க வீட்டுக்கு நான் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட காலாண்டர் மாட்டியிருந்தது. அந்த காலாண்டருக்கு அவங்க வந்து பூ வச்சுருந்தாங்க, பாப்பாவுக்கு பூ வச்சுருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே என்னை அறியாமலே அழுதேன். அழுவாதீங்கக்கா, ஒவ்வொரு நாளும் பாப்பாவை நினச்சி நாங்களும் அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். அவனுங்கள்ட்ட பிள்ளை வந்து எவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட நான் கை வணங்கி பிள்ளைய வந்து நீங்கள் சாமியாக நினச்சி பூ வைக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க, உங்களுக்கு பெரிய நன்றிங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ அக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க, இது வந்து ஒரு தெய்வ குழந்தை, இதை நாங்கள் தெய்வமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் ஸ்ரீமதி தெய்வமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை எவன் இப்படி பண்ணணும் எவனையுமே சும்மா விடாது. கண்டிப்பா ஒவ்வொரு நாய்ங்களுக்கும் தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க. அடுத்ததா நம்மளுடைய கேஸ் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 24/4/2025 அன்னைக்கு நம்மளுடைய கேஸு கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு வருங்க. அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போங்க. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.